பாருங்க, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. என்னென்னா, பிசாசு எப்பையும் வீட்டு தலைவனை தாக்குவான். காரணம் என்னென்னா, நான் தாக்கப்பட்ட அந்த சாபம் என்னுடைய குடும்பத்துக்கு. பாருங்க, ஒரு சாபம் எங்களுடைய குடும்பத்துக்கு எங்கட மூலமாகத்தான் வரும். ஒரு குடும்ப தலைவன் தலைவி மூலமாகத்தான், எங்களுடைய கிரியைகளினால தான். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தாலும், பாவத்தினால் வருகின்ற விளைவுகளை விட்டு நீங்கள் ஓட முடியாது அன்றில் நீங்கள் மனம் திரும்ப வரையும். எங்களுடைய பாவத்தினுடைய கிரியைகளுக்கான விளைவு எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே தான் வரும். எங்களோட வீட்டு அந்த கூரைக்குள்ளே தான் அந்த விளைவுகள் எப்பயுமே இருக்கும். நாங்கள் உழைக்கிறதெல்லாம் வீட்டுக்கு, நாங்கள் கஷ்டப்பட்டு ஓடுறது எது குடும்பத்துக்கு. பாருங்கள், நோவா குடும்பத்தோடு தான் காப்பாற்றப்பட்டான். லோத்து குடும்பத்தோடு தான் ரட்சிக்கப்பட்டான். பாருங்க, 100க்கு அதிபதி குடும்பத்தோட தான் ரட்சிக்கப்பட்டான். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இரத்தம் நிலையில குடும்பத்துக்காகத்தான் பூசப்பட்டது ஒழிய தனித்தனி மனிதன் தலையில பூசப்படையில. ஸோ ஒரு மனிதன் இல்லை, ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த விளைவுகள் ஒரு குடும்பத்தை தான் பாதிக்கும். நாங்கள் செய்கிற தப்பு, எங்களோட அப்பா செய்கிற தப்பு, எங்களுடைய சின்ன வயசுல எங்களோட குடும்பத்தில் வியாதி வரலாம். என்னத்துக்கு இந்த வியாதி வருகிறது எங்களுக்கு தெரியாது. எத்தனை ஆக்சிடென்ட்கள் படிப்படியாக வருதுன்ற எங்களுக்கு ஏன் வருகுதுன்னு தெரியாது. எங்களுக்கு மென்டல் டிப்ரெஷன் இருக்குதுன்னு சொன்னால் என்ன காரணத்துக்கு அந்த டிப்ரெஷன் வருதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு ராக்கெட் சயின்ஸ் தேவையில்லை, எங்களுக்கு பிஹெச்டி ஒன்றுமே தேவையில்லை. நாங்கள் நார்மலாக யோசிக்கலாம். படிப்படியாக இப்படி அட்டாக் வருதுன்னு சொன்னால், எங்கள் குடும்பத்தில் படிப்படியாக ஒரு வியாதி வருதுன்னு சொன்னால் என்ன காரணம்? படிப்படியாக ஒவ்வொரு மனிதனுக்கு டிப்ரெஷன் தூக்கம் இல்லைண்டா எங்கே இருந்து இந்த வேர் இருக்குது, எங்கே இருந்து இந்த வேரை நான் பிடுங்கலான்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் அந்த வேர் எங்கே இருக்குன்னு ஆண்டவர் காட்டுவார். பாருங்க, ஒரு குடும்பம் தான் ஆண்டவருக்கு முக்கியம். ஒரு தலைவன் அந்த தலைவி செய்கிற விளைவு அந்த குடும்பம் முழுவதையும் பாதிக்கும். நீதிமொழி 3:33 அடுத்து வாசிங்க. துன்மார்க்கனுடைய எங்கே இருக்குமா அவன்ட மேலே இல்லை, துன்மார்க்கனுடைய வீட்டில் அவனுடைய சாபம் இருக்குதான். ஸோ குடும்பத்துக்குள்ள, குடும்பத்துக்குள்ள அவன் சாபத்தை கொண்டு வருகிறான் அவனோட துன்மார்க்கத்தினால. நான் ஆண்டவர்கிட்ட முதல் கேட்பேன், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு தெரியுதில்லை, உமக்கு பயப்படுகிறது எப்படின்னு எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. எனக்கு இப்போ ஒரு பாவம் வந்து முன்னுக்கு நின்றுட்டு வைங்களேன், பைபிள் வசனம் மறந்து போயிடும், ஆண்டவர் யாருன்னு மறந்து போயிடும், ஆண்டவருக்கு பண்ணின ஜெபம் மறந்து போயிடும், எல்லாமே பிளாங்க் ஆயிரும். அந்த பாவம் மட்டும்தான் எனக்கு பெருசாக தெரியும். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறவருக்கு, ஆண்டவர் எனக்கு அந்த பாவத்திலிருந்து எப்படி தப்பிக்கிற அந்த ஞானத்தை தாங்க. ஏண்டா நான் செய்கிற ஒரு தப்பால், அந்த துன்மார்க்கத்தினால என் குடும்பத்துக்கு அந்த சாபம் வந்துடும். பாருங்கள், எவ்வளோ உழைச்சாலும் சம்டைமில் கையில் காசு இருக்காது. இங்கே உழைப்பீங்க, அந்த பக்கத்தால் காசு போயிடும். ஆனால் என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த வெளிச்சத்தை காட்டுவார். என்ன தேவையில்லாத சாமான் என்ற வீட்டை இருக்குது, என்ன காரணத்துக்கு இந்த காசு அங்கே போனது, ஏதாவது ஒரு வேற ஒன்றை காட்டுவார். இந்த ஃபினான்ஷியலாக எங்களுக்கு அந்த காசு இல்லைன்னு சொன்னால் பாருங்கள், வார காசு போகுது, திடீர்னு பெரிய பெரிய காசு பிரச்சனைகள் எங்களுக்கு வருது, திடீர்னு கார் பிரச்சனையாகுது, திரும்ப வீடு உடையுது, ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும் பாருங்கள் எங்களோட லைஃப்பில். ஸோ சம்திங் ஏதோ பிரச்சனையாக இருக்குங்களோட ஃபினான்ஸில். நாங்கள் ஏதோ ஒரு துன்மார்க்கமோ ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ ஆண்டவர் எங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக எங்களுக்கு அந்த இடத்துல வச்சுருப்பார். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயங்கள். நாங்கள் சும்மா உட்காந்து ஆண்டவரே நன்றி நன்றி சோத்திரம் 5 பாட்டை முடிச்சுட்டு போகிறது இல்லை ஜெபம். சம் டைமில் நாமளே உட்கார்ந்துருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்குது. எங்களுடைய கேரக்டரை முன்னுக்கு வச்சு, ஆண்டவரே ஓகே நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், எப்படி இதுலேருந்து வெளியே வர்றது, அடுத்த ஸ்டெப் என்ன என் லைஃப்பில், அடுத்த என்ன பண்ண போகிறேன், எப்படி இந்த சாபத்திலிருந்து நான் தப்பிக்கிறது. இதைத்தான் எங்களுடைய ஜெபத்தினுடைய மெயின் கோல்.